தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு பழனி அடிவாரத்தில் கடை அமைத்திருந்த சாலையோர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் சாலையோர கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனிடையே சாலையை ஆக்கிரமித்துள்ள கடைகளை அகற்றக்கோரி சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் பழனி அடிவாரம் பகுதியில் தள்ளுவண்டி கடைகள் கூட வைக்கக்கூடாது என நேற்று உத்தரவு பிறப்பித்தனர். இதனிடையே தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு பழனி அடிவாரத்தில் கடை அமைத்திருந்த சாலையோர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலேருந்து பழனிமலை அடிவாரத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சாலையோர வியாபாரிகள் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, சாலையோர வியாபாரிகள் யாரும் கடை போடக்கூடாது, தள்ளுவண்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எல்லா ஊர்லேயும் மக்கள் வியாபாரம் பண்ணி பிழைக்கிற மாதிரி பழனிலையும் நாங்கள் பிழைக்கிறதுக்கு வழி பண்ணணும். இதே மேல்முறையீட்டுக்குழு மறுபடியும் பரிசீலனை பண்ணி சாலை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் நல்லபடியான ஒரு முடிவு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். 2000-3000 குடும்பம் பழனிமலை அடிவாரத்தை நம்பி இருக்குது. வருஷத்தில் 2 மாதம்தான் பழனிமலையில் சுற்றி இருக்கிற வியாபாரிகளுக்கு மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இதேமோ. மற்றபடி இங்கே தொழிற்சாலைகளோ வேலை வெட்டிகளுக்கு போகிறக்கான எந்த இதுவுமே கிடையாது. இங்கே இருக்க சாலையோர வியாபாரிகளோட வாழ்வாதாரத்தையும் எல்லா குடும்பத்தையும் ஒரு கருத்தில் கொண்டு மீண்டும் ஒரு முறை பரிசீலனை பண்ணி நல்ல ஒரு முடிவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம்.